அத்தியாயம் 18. வசு கூறிய அனைத்தையும் கேட்டு வைதேகி மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். இந்த சிறிய வயதில் இந்த பெண்ணிற்கு இவ்வளவு துன்பங்களா என்று மனம் அவள் மேல் மிகவும் பரிதாபமுற்றது. அவளுடைய துன்பங்களை தன்னால் இயன்ற அளவு குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். இந்த வயதில் தாயை இழந்து தவிக்கும் இந்த பெண்ணிற்கு எந்த உதவி எப்பொழுது கேட்டாலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவளை அறியாமல் கைகள் வசுவின் தோள்பட்டையை அணைத்து கொண்டிருந்தன. வைதேகியின் அந்த செய்கை வசுவிற்கு அவளது தாயை நினைவூட்டியது. அன்றிலிருந்து வசு வைதேகி குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவே மாறினாள் என்று கூறலாம். வசுவிற்கு வண்டி ஓட்டுவதற்கு வரும் என்பதால் தானே முனைந்து அவளுக்கு வீட்டிலிருந்து கம்பெனிக்கு வர சௌகரியமாக இருக்குமே என்று ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியை தன் குடும்ப நண்பர் மூலம் ஏற்பாடு செய்து வாங்கி கொடுத்தாள். எந்த பண்டிகை என்றாலும் அவள் வசு இல்லாமல் கொண்டாடுவதே இல்லை. வைதேகியின் இந்த அன்பில் வசு திக்குமுக்காடி போனாள். அன்று வசுவை தவறாக திட்டியதிலிருந்து காமேஷின் மனம் உறுத்தி கொண்டே இருந்தது. அன்றைய தினம் வைதேகி வந்து தவறு அவள் மேல் இல்லை என்று விளக்கியதும் அந்த பெண்ணை உண்மை அறியாமல், அதுவும் வேலையில் சேர்ந்த ஓரிரு நாட்களிலேயே திட்டிவிட்டோமே என்று வருத்தப்பட்டான். எதேச்சையாக வெனிஷியன் திரையின் வழியாக பார்த்தவன் அவள் அழுது கொண்டிருந்ததை கண்டதும் மனதில் ஏதோ பாரம் ஏறியது போல் உணர்ந்தான். தனது தவறினால் வேறொருவரை அழவைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது. நாம் ஒருவருக்கு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பதுதான் நியாயம். ஆனால் கீழிறங்கி போய் அவளை அழித்து மன்னிப்பு கோர அவன் பதவியும் அகங்காரமும் தடுத்தன. தான் ஒரு பெண்ணை அநியாயமாக அழவைத்து விட்டோம், ஆனால் அதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்பது அவன் மனதை உறுத்தியதோ என்னவோ. தினமும் திரையின் வழியாக அவளை பார்க்க ஆரம்பித்தான். அங்கிருந்து பார்த்தால் வசு அமர்ந்திருப்பது ஓரளவு தெரியும். அவனுக்கு தான் அவள் மீது காதல் கொண்டு விட்டோமோ என்று தோன்றியது. மீண்டும் பதவியும் அகங்காரமும் தலை தூக்கி தான் எப்படி தன் கீழ் வேலை பார்க்கும் பெண்ணை காதலிக்க முடியும் என்று யோசிக்க வைத்தன. ஆனால் அவளை ஒரு நாள் கூட பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்பதையும், அவளை நினைத்தாலே அவள் துப்பட்டாவில் என்று வீசிய மிதமான வாசனை நாசியில் வந்து நிரம்புவதையும் மறுக்க இயலவில்லை. இன்று காலையில் வந்ததிலிருந்தே சரிபார்த்து முடித்து அனுப்பப்பட வேண்டிய கோப்புகள் நிறைய இருந்ததால் வசுவை பற்றி மறந்தே போனான். ஓரளவு கோப்புகளை முடித்து அனுப்பியதும் கைகளை உயரத் தூக்கி சோம்பல் முறித்தவன் ஜன்னல் அருகே சென்று பார்த்தபோது வசு அங்கிருந்த அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். எதற்கு இனிப்பு கொடுக்கிறாள்? ஒருவேளை இன்று அவள் பிறந்த நாளோ என்ற சந்தேகம் அவளை பற்றிய விவரங்கள் அடங்கிய கோப்பை பார்த்ததும் ஊர்ஜிதமாகியது. இன்று அவளது பிறந்த நாள் என்றதும் சிறிதும் யோசிக்காமல் அவளை அழைக்குமாறு கூறினான். எம்டி அழைக்கிறார் என்றதும் வசுவிற்கு ஒரே பயமாக போய்விட்டது. இன்று என்ன செய்து மாட்டிக்கொண்டோம் என்று தெரியவில்லையே என்று வேக வேகமாக சிந்தித்தாள். வைதேகிக்கு அவளின் பரிதாபமான பார்வையிலேயே புரிந்துவிட்டது. நீ இங்கேயே இரு, நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று சைகை செய்துவிட்டு சென்றாள். வைதேகி வந்து நின்றதை பார்த்ததும் காமேஷிற்கு வசுவின் பயம் புரிந்தது. உடனே சிரிப்பு வந்தது. வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு வசுவை அனுப்புமாறு கூறினான். வைதேகிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் வந்து கூறியதும் வசு அடைந்த பயத்திற்கு அளவே இல்லை. பிறகு வைதேகிதான் ஒருவாறாக தைரியம் கூறி அனுப்பினாள். தயங்கி தயங்கி, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் சார் என்று கூறி கதவருகில் நின்றவளை பார்த்து காமேஷ் பிரமித்து போனான். புதிய உடையில் காண்பவரை ஒரு கணம் பிரமிப்புக்கு ஆளாக்கும் அழகில் எதிரே நின்றவளைக் கண்டு காமேஷிற்கு அவனது ஒவ்வொரு அணுவும் டேய் காமேஷ், நீ கவிழ்ந்துட்டடா என்று கைகொட்டி சிரித்தாற் போல இருந்தது. அவளை உள்ளே வரச் சொன்னவன், பிறந்தநாள் ஸ்வீட் மற்றவர்களுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? எனிவே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று கூறினான். அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தேங்க்யூ சார், ஸ்வீட் கொண்டு வரேன் சார் என்று வெளியே போக எத்தனித்தவளை, நோ 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 நோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், இட்ஸ் ஆல் ரைட், நீங்கள் சீட்டுக்கு போங்க என்று கூறி அனுப்பினான். அவளுக்கு என் பிறந்த நாள் இன்று என்பது இவருக்கு எப்படி தெரிந்தது, நான் ஸ்வீட்ஸ் கொடுத்ததை எப்படி பார்த்தார் என்ற கேள்விகள் மண்டையை குடைந்தன. எத்தனையோ சமாதானம் கூறி வசுவை எம்டி ரூமுக்கு அனுப்பியிருந்தாலும் வைதேகிக்கு உள்ளூர பயமாகத்தான் இருந்தது. அங்கிருந்து வந்த வசுவை பார்த்ததும் நல்ல வேளை அழவில்லை என்று நிம்மதியாக இருந்தது. பிறகு வசு கூறியதை கேட்டவுடன் இவ்வளவுதானா என்று தோன்றியது.
எதற்காகவோ வெளியே வந்தவர் அவள் இனிப்பு வழங்கியதை பார்த்திருக்கக்கூடும், பிறந்த நாளாக இருக்கலாம் என்று உத்தேசமாக நினைத்து கூப்பிட்டு வாழ்த்தி இருக்கக்கூடும் என்று வைதேகி விளக்கம் அளித்தாள். வசுவிற்கும் அப்படித்தான் இருக்கும் என்று தோன்றவே தெளிவானாள். அத்தியாயம் 19. இப்பொழுதெல்லாம் அலுவலகம் கிளம்புவது மிகவும் உற்சாகம் அளிப்பதாக காமேஷிற்கு தோன்றியது. வசுவை தினமும் பார்ப்பது தனக்குள் இப்படி பல மாற்றங்களை ஏற்படுத்தியதை எண்ணும்போது அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி தூரத்தில் இருந்தே பார்ப்பது? அவளை அருகில் பார்க்க வேண்டும் என்றால் அவளை இங்கு வர சொல்ல வேண்டும். ஆனால் கூப்பிட்டாலே அநியாயத்திற்கு பயப்படுகிறாளே, வேறு வழியே இல்லை. அவளை அடிக்கடி அழைத்து முதலில் அவள் பயத்தை போக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று யோசித்தான். இனிமேல் எப்பொழுது அழைத்தாலும் வைதேகியைத்தான் அனுப்புவாள். வைதேகி இருக்கும் வரை வசுவை தனியாக அழைப்பது இயலாத காரியம். அவளுக்கு தனி பொறுப்பும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவள் இப்பொழுதுதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். அவளை விட பல வருடங்களுக்கு முன்பே வேலைக்கு சேர்ந்து அனுபவம் பெற்றிருப்பவர்கள் பலர் இருக்கும்போது அவளுக்கு எப்படி தனி பொறுப்பை கொடுக்க முடியும்? என்ன செய்வது என்று யோசித்த போது வைதேகியை வேலை விஷயமாக எங்கேயாவது அனுப்பினால் வசுவை தனியாக அழைத்து பேச முடியுமே என்ற யோசனை உதயமானது. வைதேகியை அழைத்து வாரத்தில் 2 நாட்களுக்கு 1 மணி நேரம் அவர்களுடைய கிளையண்ட் கம்பெனிகளுக்கு சென்று வர வேண்டும் என்று கூறினான். அவளுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த வேலையை செய்து வருவது அங்கே வேலை பார்த்து வரும் சுகுமார் என்பவர். அவரை விட்டுவிட்டு தன்னை ஏன் போகச் சொல்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. சொல்வது எம்டி ஆயிற்றே, எதிர்த்து கேட்க முடியாது. தலையாட்டி விட்டு வந்தாள். காமேஷ் கூறியதை வசுவிடன் சொன்னபோது அவள் ஒரு கணம் யோசித்துவிட்டு தான் அந்த வேலையை செய்வதாக கூறினாள். தன்னிடம் வண்டி இருப்பதால் அந்த வேலை செய்வதில் தனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை என்று கூறியவுடன் வைதேகி நிம்மதியானாள். மறுநாள் வைதேகி தான் கூறியவாறு சென்றிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டு காமேஷ் வசுவை அழைத்தான். வழக்கம்போல் வைதேகி சென்றவுடன் காமேஷ் வியப்புடன் அவளை ஏறிட்டான். வைதேகியை அழைத்த காரணத்தை கேட்டவுடன் அவன் கூறியவாறு கிளையண்ட் கம்பெனிக்கு செல்லவில்லையா என்று வினவினான். வசுந்தரா தன்னிடம் வண்டி இருப்பதால் தானே போவதாக கூறியதை கேட்டவுடன் காமேஷால் அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியவில்லை. எதையோ சொல்லி மழுப்பி அனுப்பினான். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அதற்கு தேவையில்லை என்பது போல வைதேகிக்கு பதவி உயர்வு வழங்கும் நேரம் வந்தது. பதவி உயர்வு கொடுத்து அவளை வேறு செக்ஷனுக்கு அனுப்பினான். இப்பொழுது வசுவும் வேலையை நன்றாக கற்றுக்கொண்டு திறம்பட செய்வதால் அவளுக்கு சூப்பர்வைசர் போடாமலேயே சமாளிக்கட்டும் என்று எண்ணினான். கண்டிப்பாக வைதேகியின் இடத்தில் வேறு ஒருவரை போடுவதற்கு சிறிது அவகாசம் தேவைப்படும். தகுந்த அனுபவம் இருக்கும் ஒருவரைத்தான் போட முடியும். ஆகவே வசு தனியாக சமாளிப்பது யாருக்கும் எந்த சந்தேகத்தையும் தராது. தவிர அவளுக்கு ஏதாவது வேலையில் சந்தேகம் வந்தாலும் வைதேகியிடம் கேட்டுக்கொள்வாள். ஏதும் பிரச்சனை இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டான் காமேஷ். சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் அவளை அழைக்கலானான். அவளும் அவன் கேட்பது தேவையற்றது என்றாலும் கர்ம சிரத்தையாக மிகுந்த விளக்கத்துடன் எடுத்து சொல்வாள். அதை அவன் மிகவும் ரசிப்பான். அவள் வரும்போதெல்லாம் வரும் அந்த மிதமான நறுமணம் அவனை மயக்கும். எம்டி அவளை அடிக்கடி அழைக்கிறார் என்று வசு கூறியதை கேட்டவுடன் தான் இருக்கும் வரை அவர் அவ்வாறு அழைத்ததில்லையே என்று ஆச்சரியமாக இருந்தாலும் வசு தனியே எல்லாவற்றையும் செய்வதால் ஒரு முறைக்கு இருமுறையாக பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கிறார் போலும் என்று வைதேகி எண்ணிக்கொண்டாள். அவள் வரும்போதெல்லாம், வசு, இந்த உடை உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. நீ முன்னால் வெட்டி விட்டிருக்கும் கூந்தல் மிகவும் நன்றாக இருக்கிறது. இன்று நீ சூட்டியிருக்கும் மல்லிகை சரம் உன்னை அழகாக்குவதோடு மட்டுமல்லாமல் என் மனதையும் மயக்குகிறதடி என்றெல்லாம் அவன் வாய் சொல்ல துடிக்கும். ஆனால் எதற்கும் வேலை என்று ஒன்று இருக்கிறது. அதை பார்த்துதான் கூற முடியும். எங்கே போய்விடப் போகிறாள்? அந்த ஆண்டவன் இவள்தான் உன் வாழ்க்கை துணைவதி என்பதை காட்டிவிட்டான். அதனால் பார்த்து நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும். தகுந்த நேரம் பார்த்து இவளிடம் என் காதலை தெரிவித்து விட வேண்டும் என்று நினைத்தான். வசுவிற்கும் அவன் அடிக்கடி கூப்பிட்டு மிகவும் மென்மையாக அவளுடன் பேச ஆரம்பித்தவுடன் அவன் மேல் உள்ள பயம் மெல்ல மெல்ல விலகியது. ஆனால் ஒரு கட்டத்தில் தேவையில்லாததற்கு சும்மா சும்மா அழைக்கிறாரோ என்ற சந்தேகம் வந்தது. வைதேகியிடம் கூறலாம் என்றால் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொள்வாளோ என்று தோன்றியது. அத்தியாயம் 20. அன்று வீட்டிற்கு திரும்பியதும் அவள் மனம் எதிலும் லயிக்கவில்லை. தினமும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் சுமதியின் பெண் வித்யாவுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டுத்தான் செல்வாள். வித்யா 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி.
வசுவிடம் நன்றாக பழகி தினமும் அவளுடன் சிறிது நேரம் கழிக்கவில்லை என்றால் சண்டைக்கு வந்து விடுவாள். வசுவிற்கும் அது மிகவும் பிடித்து விட்டிருந்தது. அவளுடன் சேர்ந்து தோட்டத்தில் ஊஞ்சலாடுவது, அவளுக்கு சிறு சிறு கதைகள் கூறுவது என்று அவளுடன் சேர்ந்து ஏதாவது செய்யவில்லை என்றால் வசுவிற்கே பொழுது போகாது. வித்யா சுற்றுலா சென்றிருக்கிறாள். வருவதற்கு 2 நாட்கள் ஆகும். அவள் இல்லாதது வசுவிற்கு என்னவோ போல் இருந்தது. மனதுக்குள் ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருந்தன. அதோடு இதுவும் சேர்ந்து கொண்டதால் சிரமமாக இருந்தது. மனம் காமேஷை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. வைதேகி மேடத்திற்கு உத்தியோக உயர்வு கொடுத்தது சரி, ஆனால் ஏன் வேறு செக்ஷனுக்கு மாற்ற வேண்டும்? அப்படியே தொடர விட்டிருக்கலாமே. அவங்களை அனுப்பிவிட்டு இங்கு ஏன் வேறு ஒருவரை போடவில்லை? என்னை தனியாக விட்டிருப்பதன் அர்த்தம்தான் என்ன? தவிர என்னை எதற்காக தேவையில்லாமல் அடிக்கடி அழைக்க வேண்டும்? அவருக்கே தெரியும் அவர் கேட்பது உப்பு சப்பற்ற கேள்விகள் என்று. என்னை எதற்காக அந்த மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டும்? நான் இந்த வேலைக்கு அருகதையானவள் தானா என்று சோதனை செய்து பார்க்கிறாரா, இல்லை ஒருவேளை அவர் என்னை விரும்புகிறாரா என்று பலவிதமான சிந்தனைகள் அவளை ஆட்கொண்டன. கடைசியாக அவர் என்னை விரும்புகிறாரா என்று எழுந்த சந்தேகம் அவளுக்குள் பலவிதமான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியது. உடம்பெல்லாம் லேசாக வியர்க்க ஆரம்பித்தது. அவர் தன்னை விரும்புகிறாரோ என்ற வினா எழுந்ததை அவள் உள்மனம் ரசிக்க ஆரம்பித்தது. அதை அவள் உணர ஆரம்பித்ததும் துணுக்குற்றாள். அதற்கு காரணம் அவளது ஆழ்மனம் காதலா என்று அவளை ஏளனமாக கேட்டு பகபகவென்று சிரித்ததே. சிரித்ததோடு மட்டுமல்லாமல் அவளை சாடவும் ஆரம்பித்தது. காதல் என்னும் மாய வலையில் மாட்டிக்கொண்டு உன் தாய் பட்ட பாடெல்லாம் போதாதா? நீயும் அதற்கு பலியாக போகிறாயா? கண் முன்னால் நடந்தவையெல்லாம் சாட்சியாக இருக்கும்போது கண்ணை கட்டிக்கொண்டு பள்ளத்தில் குதிக்கப் போகிறாயா? இந்த காதலில் மாட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையையும் பலியாகிவிட விட்டுவிடாதே என்று அறிவுரைத்தது. உள்மனம் இவ்வளவு எச்சரித்தும் அதை பற்றி எள்ளளவும் கவலைப்படாமல் மணக்கண்முள் காமேஷ் வந்து போனான். அது அவளுக்கு சந்தோஷத்தை அளித்தது என்பது உண்மை. அதை ரசித்தாலும் தன்னையே கேட்டுக்கொண்டாள். இது என்ன அசிங்கம்? அவர் என்னை விரும்புகிறார் என்று நானாக எப்படி முடிவு செய்து கொள்ள முடியும்? அவர் வேலை விஷயமாகத்தான் அப்படி அழைக்கிறாரோ என்னவோ. என் மனம் ஏன் இப்படி ஈர்க்கப்படுகிறது என்று அவள் நினைத்தாலும் அவள் அடிக்கடி அவளை அழைப்பது வேலை விஷயமாக அல்ல என்பது அவளுக்கு தெள்ளத் தெளிவாயிற்று. ஆண்டவா, என்னை காப்பாற்று, இந்த காதலில் நான் விழுந்துவிடக்கூடாது என்று அவள் உள்ளம் அரற்றியது. மனதுக்குள் தான் அவன்பால் மெல்ல சாய்வது போல் தோன்றியதை இல்லை என்று பொய் சொல்லி சமாதானப்படுத்தியது அதே பேதை மனம். அவள் ஆண்டவனை அழைத்தது தற்காலிகமாக உதவியது. என்னவோ தந்தையை நினைத்து கொண்டாள். உடனே மனம் தெளிவானதைப் போல உணர்ந்தாள். தெளிந்த மனதுடன் என்ன ஆனாலும் யாரையும் காதலிக்க மாட்டேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டு உறங்கி போனாள். தொடர்ந்து எதையெதையோ யோசனை செய்ததால் மறுநாள் காலையில் எழுந்தபோது தலை பாரமாக இருப்பது போல் தோன்றியது. எப்பொழுதும் இருக்கும் உற்சாகத்தை தொலைத்தவளாய் மனதில் ஏதோ பாரம் அழுத்த சுரத்தின்றி கிளம்பினாள். அதுவரை அமைதியாக இரு என்று அவள் அடக்கி வைத்திருந்த மனம் அலுவலகம் வந்ததும் மெதுவாக அவள் கட்டளையை மீறியது. காமேஷ் தன்னை அழைப்பான் என்ற எதிர்பார்ப்பு அவளை ஆக்கிரமிக்க தொடங்கியது. இவ்வளவு நாட்களாக எந்த எதிர்பார்ப்புமின்றி இருந்தபோது அவசியமின்றி அவளை அழைத்தவன் இப்படி ஒருத்தி இருக்கிறாள் என்ற நினைவே இன்றி வேலையில் மூழ்கி கிடந்தான். இது பிப்ரவரி மாதம் என்பதால் வேலை பலு சற்று அதிகமாக ஆரம்பிக்கும். இவர்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் கிளையண்ட் கம்பெனிகளின் கணக்கு வழக்கு எல்லாவற்றையும் மார்ச் மாதத்திற்குள் முடித்து அனுப்ப வேண்டும். அது மட்டுமன்றி அந்த நிதியாண்டின் மொத்த கணக்கு வழக்கும் அடங்கிய கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் தயார் செய்ய வேண்டும். அதில் ஏதும் தவறு நேர்ந்தால் அதை சரி செய்வது மிகவும் சிரமமான காரியம் என்பதால் ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து தான் வேலை செய்வர். காமேஷும் ஒரு முறைக்கு இருமுறையாக பார்த்துவிட்டு தான் கையெழுத்திட்டு அனுப்புவான். இன்று காலையிலிருந்து கோப்புகள் காமேஷின் கையெழுத்திற்காக வந்த வண்ணம் இருந்தன. அதை உடனடியாக அனுப்பிவிட முடியாது என்பதால் எல்லாவற்றையும் படித்து திருப்தியானவுடன் ஒவ்வொன்றாக கையெழுத்திட்டு அனுப்பி கொண்டிருந்தான். அதனால் வசுவை பற்றி மறந்தே போனான். அவளுக்கோ இருப்பு கொள்ளவில்லை. ஒரே ஏமாற்றமாக இருப்பது போல் தோன்றியது. அதுவும் 2 பக்கங்களில் இருந்து ஏமாற்றத்தை உணர்ந்தாள். ஒன்று, காமேஷை பற்றி நினைக்கக்கூடாது, அவன்பால் மனம் ஈர்க்கப்படக்கூடாது என்றெல்லாம் மனதை அதட்டி காதலில் கண்டிப்பாய் விழமாட்டேன் என்று இரவு சபதமெல்லாம் செய்தாலும் சண்டி குதிரையாய் அவன் அழைப்பிற்காக ஏங்கும் மனதை எண்ணி ஏமாற்றம்.
இன்னொன்று, இதுவரை அவன் தன்னை அழைக்கவில்லையே என்பது. மனதின் சோர்வு உடம்பிலும் தெரிவது போல உணர்ந்தாள். தலை கனத்து ஜுரம் வந்திருப்பது போன்று இருந்தது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்று தோன்றவே வைதேகியிடம் போய் கூறினாள். அவளை பார்த்ததுமே சுரத்தின்றி காணப்பட்டதால் கையை தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் வேறு அடித்ததால் அவளை உடனே வீட்டிற்கு செல்லுமாறு கூறி அனுப்பினாள். தன்னிடம் வந்திருந்த கோப்புகள் அனைத்தையும் பொறுமையாக ஒவ்வொன்றாக பார்த்து கையெழுத்திட்டு முடித்து அனுப்பிய பிறகு மணியை பார்த்தவன் மதிய உணவு இடைவேளை வந்துவிட்டதை உணர்ந்தான். கைகளை நீட்டி மடக்கி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவனுக்கு உடனே வசுவின் நினைவு வந்தது. ஏனோ அவளை சீண்டி பார்க்கலாம் என்று தோன்றியது. ஏதோ ஒரு கோப்பை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் நிறைய இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக கூறினால் அவள் அதற்கு என்ன பதில் சொல்வாள் என்று யோசித்தவன் அது சுவாரஸ்யமாக இருக்கவே அவளை அழைக்குமாறு பியூனை அனுப்பினான். அவளுக்கு உடம்பு சரியில்லாததால் வைதேகியிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறாள் என்று தெரிந்ததும் பதட்டமானான். அவள் என்னிடமல்லவா கூறிவிட்டு சென்றிருக்க வேண்டும். நான் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றிருப்பேனே, எதற்கு வைதேகியிடம் கூறிவிட்டு போயிருக்கிறாள் என்று கோபப்பட்டான். உடனே வைதேகியை கூப்பிட்டு அனுப்பினான். அவள் வந்ததும் படபடவென்று கேட்டான், வசுவின் உடம்பிற்கு என்ன? வைதேகிக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பிறகுதான் அவளுக்கு லேசான காய்ச்சல் அடிப்பதால் வீட்டிற்கு சென்று விட்டது ஞாபகத்திற்கு வந்தது. அதை இவன் இவ்வளவு பதட்டத்துடன் கேட்டது மிகவும் வியப்பாக இருந்தது. வசு என்று அவன் அழைத்தது வேறு மனதிற்குள், இவர் என்ன வசுவை பற்றி இப்படி கேட்கிறார்? ஒருவேளை அவளை விரும்புகிறாரோ என சந்தேகம் மெல்ல எழுந்தது. பிறகு, ஒன்றுமில்லை சார், லேசான காய்ச்சல் தான், வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கட்டுமா என்று கேட்டாள். நான் தான் போகச் சொன்னேன் சார் என்று கூறியவுடன் தான் அவன் சமாதானமானான். இதற்கடுத்து நிகழப்போவதை பகுதி 9 கேட்கலாம். நன்றி.